ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. நிஃப்டி 50 160 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,647 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 407 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 80,242 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,239 பாயிண்ட்ஸில் இருக்குது. 195 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் 1.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிசி பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. 774 இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் 750 பிரேக் பண்ணுறது உறுதி அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் எகெயின் அந்த லெவல் வந்துச்சுன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டில் புக் வேல்யூ கீழே தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. நேற்று நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸு. ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோவில் சில இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எம்ஆர்எஃபோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 14% விழுந்திருக்கு. 484 கோடியாக இருக்குது. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 7,560 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட்டில் அதர் இன்கம் ஒரு 125 கோடி வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெரிய அளவில் அடி இல்லாமல் காப்பாற்றிருக்கு. ரெவன்யூ 7,560 கோடி, 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 9% விழுந்திருக்கு. 1,034 கோடி. எபிட்டா மார்ஜின் 13.7% இருக்குது. 200 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்குது எபிட்டா மார்ஜின். இது போக டயர் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது கிராஸ் மார்ஜின்ஸ் 30 பேசிஸ் பாயிண்ட் விழுந்து 34.3% இருக்குது. ரா மெட்டீரியல் காஸ்ட்டுக்கே 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,597 கோடி அதுக்கு போயிருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த டிவிடெண்டுமே டிக்ளேர் பண்ணலை. 1,39,565 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கு. ஆக்சுவலி 1,41,700 ஓப்பன் ஆனது. இந்த ரேஞ்சுக்கு விழுந்திருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க எம்ஆர்எஃப். பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதை வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெயின் போர்டு ஐபிஓவில் 2 ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. ஒன்று ரிகல் ரிசோர்ஸஸ். இது பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. அது மாதிரி இன்னொன்று ப்ளூ ஸ்டோன் நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. ப்ளூ ஸ்டோன் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது 13ஆம் தேதி. அதோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 2x04 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ரிகல் ரிசோர்ஸோட ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் 17.89 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதாவது 17 டைம்ஸ் மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இது ப்ளூ ஸ்டோன் 2 டைம்ஸ் மேலே தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. ப்ளூ ஸ்டோன் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ரிகல் ரிசோர்ஸஸ் நாளைக்கு தான் க்ளோஸ் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு ரிகல் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிறது கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். பட் நான் ஒரு லாட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கவங்க. ப்ளூ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அவாய்ட் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அலாட் ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி. லிஸ்டிங் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இன்னும் நிறைய நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. 5-6 நாள் கிட்ட வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. பட் அலாட்மெண்ட் டேட் 18ஆம் தேதி. அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாள் இருக்குது. ஸோ இது ஐபிஓஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எம்டிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ மட்டுமே 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 6,739 கோடியாக இருக்குது. பட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,968 கோடியாக இருக்குது. எபிட்டா அந்த குவார்ட்டரில் 5.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2,478 கோடி. இது போக எபிட்டா மார்ஜின் 36.8% குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்டிமேஷனை விட ஜாஸ்தியாக வந்தாலும் இயரானர் பேசிஸில் மார்ஜின் விழுந்திருக்கு. இந்த என்எம்டிசியோட பங்கு இப்போ 2% மேலே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. 72.62 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சீப் வேல்யூஷனில் இருந்தாலும் பட் பெருசாக இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணலை. பிஎஸ்சி செக்டார் பக்கம் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். டாடா மோட்டர்ஸ் டிமர்ஜர் இதை நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன் ரிசல்ட்ஸ் வீடியோலே. அக்டோபர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த டிமர்ஜர் கம்ப்ளீட் ஆயிரும். அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 1ஆம் தேதியிலேருந்து அது எஃபெக்டிவ்க்கே வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிமர்ஜர் எப்படி வருதுன்னா, ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது பர்சனல் வெஹிக்கிளில் இவி பிஸ்னஸ்ஸு, ஜேஎல்ஆர் இதெல்லாமே வந்துடும். இவி ப்ளஸ் பெட்ரோல் டீசல் காரு, ஜேஎல்ஆர் இதெல்லாமே பர்சனல் வெஹிக்கிளாக வந்துடும். அதை தான் டாடா மோட்டர்ஸ் பர்சனல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி நேம் மாற்றிடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வேல்யூஷனுக்கு தகுந்தால ப்ரைஸ் ஸ்ப்ளிட் ஆகி வரும். அதே மாதிரி டிஎம்எல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு ஒரு கம்பெனி. ஸோ அதில் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸுக்குள்ள வேல்யூஷன் தகுந்தால ப்ரைஸ் ஸ்ப்ளிட் ஆகி வரும். 1:1 அந்த ரேஷியோவில் தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டிமர்ஜர் எந்தெந்த ப்ரைஸில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் ஸ்டார்டிங்கில், அதாவது டிமர்ஜர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா பண்ண சான்சஸ் இருக்குது. பர்சனல் வெஹிக்கிள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாறலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது டாடா மோட்டர்ஸ் டிமர்ஜரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டால் ஸ்டீல் ஓட ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் 11.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1,496 கோடி. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9.7% விழுந்திருக்கு. 12,294 கோடியாக இருக்குது. எபிட்டா 3,005 கோடியாக இருக்குது. 5.8% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 24.4% இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்குது.
இந்த கம்பெனியோட நெட் டெப்ட் வந்து 14,400 கோடி நெட் டெப்ட் வச்சுருக்காங்க. நெட் டெப்ட் டு எபிட்டா 1.49 இன்டூ அந்த ரேஞ்சில் இருக்குது. 1.26 இன்டூலேருந்து 1.49 அந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ரேட் வந்து 2.09 மில்லியன் டன்ஸ், 1% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்குது. சேல்ஸ் 1.90 மில்லியன் டன்ஸ், 10% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்கு. கன்சாலிடேட்டட் கிராஸ் ரெவன்யூ 14,336 கோடி, 8% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது 7% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டா 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட்டில் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது 36% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜிண்டால் ஸ்டீல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸும் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் மட்டுமே 42% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இவங்க எக்ஸ்பேன்ஷன் பிளானில் இருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 305 கோடி, ரெவன்யூ 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 5,842 கோடி, எபிட்டா 26.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 851 கோடியாக இருக்குது. மார்ஜின் 14.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது போக அவங்க அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ அப்போலோ ஹெல்த் டெக் லிமிடெட் இருக்குது, அடுத்தது அப்போலோ ஃபார்மசின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்போலோவில் டிஜிட்டல் ஹெல்த் பிஸ்னஸ் இருக்குது, ஆம்னி சேனல் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்கமிங் குவார்ட்டரில் சில டிமர்ஜர் எல்லாமே இருக்கும். இப்போ ஆம்னி சேனல் ஃபார்மசி, டிஜிட்டல் ஹெல்த் பிஸ்னஸ் இதை வந்து நியூ என்டிட்டியாட்டு டிமர்ஜர் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்போலோ ஹெல்த் டெக் லிமிட்டடை தனியாக கொண்டு வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6,000 பீடியாட்ரிக் கார்டியாக் சர்ஜரி வந்து அப்போலோ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்பென்ஷன் மூலமாட்டு அப்போலோ வந்து 700 பெட்ஸ் வந்து பெங்களூரில் 2 பேசஸில் வந்து ஆட் பண்ண இருக்கிறாங்க. டோட்டலாட்டு 1,500 பெட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் 4,370 பெட்ஸ் வந்து எங்கள் கைவசம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். NHPCயோட ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1,131 கோடி. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3,442 கோடியாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 800 மெகாவாட் பார்பத்தி 11 ப்ராஜெக்ட் வந்து இந்த குவார்ட்டரில் கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் 214.28 மெகாவாட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து அதாவது 300 மெகாவாட் கேமிசார் சோலார் பவர் ப்ராஜெக்ட் பிக்கனரில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 214.28 மெகாவாட் வந்து NHPC வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் NHPC. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சைடஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1,467 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6,574 கோடியாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. இது போக இந்த குவார்ட்டரில் அவங்க மென்ஷன் பண்ணுறது அவங்களோட டொமஸ்டிக் பிஸ்னஸ் மட்டுமே ரெவன்யூ 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 2,374 கோடி. ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 1,519 கோடி. கன்சியூமர் வெல்னஸ் பிஸ்னஸ் 2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 855 கோடி. யுஎஸ் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 3,182 கோடி. ஸோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் 4% பாசிட்டிவ் போச்சு. 995 ரூபா போனது இப்போ 992 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இது ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், 800 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 830 அந்த டைம்லாம் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணேன். எகைன் அந்த ரேஞ்ச் வரும்போது பார்க்கலாம், ஏன்னா இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட மேலே வந்துடுச்சு. எகைன் ஒரு 900 பிரேக் பண்ணி 850 வரும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நாட்கோ ரெட்டிஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸோட அப்டேட்டு. ஸோ அவங்களுக்கு 1,037 கோடி ஒர்த்தாக சோலார் பம்ப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து PM குசும் பி ஸ்கீம் அதுலேருந்து தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் கிரிட் சோலார் பம்ப்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு சக்தி பம்ப்ஸுக்கு. இது சக்தி பம்ப்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவரும் சுஸ்லான் எனர்ஜியும் 6,000 கோடி வேல்யூவில் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் செட் பண்ண இருக்கிறாங்க. 700 மெகாவாட் விண்ட் ப்ராஜெக்ட் ஆந்திர பிரதேஷில் செட் பண்ண இருக்கிறாங்க. இது டாடா பவரும் சுஸ்லான் எனர்ஜியும் பண்ண இருக்கிறாங்க. அது இல்லாமல் டாடா பவர் வந்து ரினோபிள் பவர்ஸில் வந்து ரினோபிள் எனர்ஜியில் சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மட்டுமே அவங்களுக்கு ஃபினான்ஷியல் 25ல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 26.3% இருந்துச்சு. அதே 23ல் 19.2% இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட்டு. இவங்க ப்ரைவேட் கிரெடிட் ஃபண்ட்ஸ்ட்டை பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், அந்த பேசிஸில் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க வோடோஃபோன் ஐடியா. RVNLோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸ் 40% ப்ராஃபிட் காலி, 134 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 4% விழுந்திருக்கு, 3,908 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 4.6% விழுந்திருக்கு, 4,136 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 42.5% காலி, 173 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 1.57% வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு, 3,972 கோடி எக்ஸ்பென்சஸுக்கு போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது 70% காலி,
இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனி. எந்த அளவு கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அட் த சேம் டைம் கம்பெனி கிடைக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டை எந்த அளவு ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணி அது மூலமாட்டு ப்ராஃபிட் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்டாக் ரியாக்ட் பண்ணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நேற்றே ஒரு தர்மடி விழுந்திருக்கு, 4% விழுந்திருக்குது. இன்னைக்கு ஓப்பனிங் மார்க்கெட்டில் 323 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 333 ரூபா போயிட்டு இப்போ 326 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 1% நெகட்டிவ்ல தான் இருக்குது. பட் இது ஸ்டில் வேல்யூஷன் 53 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு ஹோல்ட் மட்டும் தான் இது இருக்குன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுங்க. காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 8.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 349 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 4459 கோடி. எபிட்டா 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 395 கோடி. மார்ஜின் 8.9% இருக்குது. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைலோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 4.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 24 கோடி. ரெவன்யூ 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1840 கோடி. எபிட்டா 2.3% விழுந்திருக்கு, 262 கோடி. மார்ஜின் 14.3% இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சனோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 48% காலி, 512 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 4.7% விழுந்திருக்கு, 30,212 கோடியாக இருக்குது. எபிட்டா 11.4% இருக்குது, 2,458 கோடியாக இருக்குது. அதாவது 11.4% பார்த்தீங்கன்னா எபிட்டாவும் காலியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 9.6%லேருந்து 8.1% குறைஞ்சிடுச்சு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 355 கோடியாக இருக்குது, 111% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அதே டோட்டல் ரெவன்யூ 10.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஸ்டாண்டலோன் பேசிஸில் நான் மென்ஷன் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்போட அந்த டேரிஃப் அப்டேட்னால கொஞ்சம் அன்சர்டனிட்டியை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் 93.91 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்செப்ட் பண்ணியிருக்குது, 4% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. இதெல்லாம் இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரிலாம் இப்போதைக்கு நான் அவாய்ட் தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் இன்றைக்கி 52 ஹைலாம் டச் பண்ணியிருக்குது. 1187 ரூபா போனது, இப்போ 1156 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெஷ் 52 ஹை டச் பண்ணியிருக்குது. அனாலிஸ்ட் சொல்கிறது இது 1400 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் லிமிட்டெடுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டரை வந்து பர்மிஷன் கொடுத்த பேசிஸில் இந்த பங்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இதெல்லாமே 258 டைம்ஸ் பி ரேஷியோ காட்டுது. இதெல்லாம் அவாய்ட் தான் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் வந்து அப்டேட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விரைவில் ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்னட்டோ, மேக்னம், குவாலிட்டி வால்ஸ் இதெல்லாமே வந்து தனியாட்டு இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை லிஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. இது ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. டாட்டா கர்வோட கார், அந்த டாட்டாவோட கர்வ் கார் வந்து 44,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸில் சேல்ஸ் ஆயிருக்கு. 44,246 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டில். டாடா மோட்டார்ஸோட பர்சனல் வெஹிக்கிளில் 8% ஷேர் வந்து இது ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்சேலில் 10% ஷேர் இந்த கார் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 44,246 யூனிட்ஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்துருக்கு. இதில் எலக்ட்ரிக்கும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டாட்டா கர்வை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வோடோஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஆதித்யா பிர்லா ரினோபிள்ஸ் SPV3ல் வந்து அக்யூசிஷன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வோடோஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட்டு. நசாரா டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 51 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 99.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 498 கோடியாக இருக்குது. எபிட்டா 81.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 47 கோடியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினும் வந்து 9.5% கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 4 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய்க்கு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 1:1 அந்த ரேஷியோவில் போனஸும் இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு வந்து போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது நசரா டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ONGCயோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24% இம்ப்ரூவ் ஆயிருக்குது இந்த குவார்ட்டரில், அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 10% ப்ராஃபிட் விழுந்திருக்கு, 8,024 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 8.5% விழுந்திருக்குது, 32,002 கோடியாக இருக்குது. எபிட்டா 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 17,185 கோடியாக இருக்குது. மார்ஜின் 53.7% இருக்குது. ஸோ இது வந்து ONGC கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.